ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் அண்ட் டபுள் எல் சேனல். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க, தோலை உரிச்சுக்குங்க, அதில் உள்ள நூல் மாதிரி உள்ளதையும் எடுத்துருங்க. மேலே உள்ள விதை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதையும் உடைச்சிருங்க, காம்பையும் உடைச்சிருங்க. ஸ்வீட் கார்னை பாதியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் ஈஸியாக நம்மளால் அந்த விதையை எடுக்க முடியும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுங்கள், பாதியை கட் பண்ணுங்க. விதையை இந்த மாதிரி எடுங்க. விதையை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் செத்தை இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விதையை மட்டும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தோல் சீவிக்குங்க, தோலை உரிச்சிருங்க. வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்குங்க. வெங்காயம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கங்க. கொத்தமல்லி இலையில் காம்பு, பழுத்தது இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கங்க. மண் இல்லாமல் நல்லா கழுவிக்குங்க. மண் போகிற வரை நல்லா கழுவிக்குங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் விதை சேர்த்துக்குங்க. ஒரு கப் தண்ணி சேர்த்துக்குங்க. குறைஞ்சது ஒரு 2 விசிலாவது வச்சு வேக வைங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. குக்கரை வைங்க, விசில் போட்டு மூடி வைங்க. 2 விசில் வந்துருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்வீட் கார்ன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மயோனஸ் எடுத்துக்கோங்க. மயோனஸ் வெஜ் இல்லாட்டா நான்வெஜ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. வேக வச்ச கார்ன் சேருங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கேஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வைங்க. நெய் இல்லை பட்டர் ஏதாவது சேர்த்துக்குங்க.
எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. 2 பிரெட் ஸ்லைஸை வந்து வைங்க. ஒரு பக்கம் சூடு பண்ணுங்க. சூடானதும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மயோனஸ் கார்ன் மிக்சரை வந்து அது ஒரு பிரெட் மேலே வைங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு பிரெட் எடுத்து அது மேலே வைங்க. மேலே வச்சு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணுங்க. லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வர ரோஸ்ட் பண்ணுங்க. சூப்பரான மயோனஸ் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், சூப்பரான ஒரு ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.